Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம எக் ஓட்ஸ் வெஜிடபிள் ஆம்லெட் தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்குன்னு. இதை எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓட்ஸ், 2 முட்டை, அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கினது, கேரட் துருவுனது, கொஞ்சமா கொடமிளகா, வெங்காயம், உப்பு, பெப்பர், கொத்தமல்லி கொஞ்சம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப 2 பெரிய ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் பிடிக்குங்கிறவங்க அரை டம்ளரா சேர்த்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் பாலும் 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஓட்ஸ் மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம். இந்த பேட்டர் அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னொரு பவுல்ல நம்ம 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஓட்ஸுக்கு நான் 2 முட்டை எடுக்கிறேன். 2 முட்டையையும் இந்த பவுல்ல பொத்து ஊத்திக்கலாம். நம்ம ஆம்லெட்டை சும்மா எப்ப பாரு பண்ற மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப போர் அடிக்கும். ஆம்லெட்டே வெறுத்து போயிருங்க. ஆனா விதவிதமா பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டையில நம்ம கொஞ்சமா உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. ஓட்ஸ்ல ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே இருக்கு. முட்டையிலயும் புரோட்டீன் இருக்கு. இப்ப இந்த முட்டை கலவைய ஓட்ஸ் கலவையில ஊத்திடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்துக்கிறோம். இப்ப கொடமிளகா, நீங்க என்ன கலர் கொடமிளகா வச்சிருந்தாலும் அது மாதிரி போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம். இப்ப பச்சை மிளகா 1 நறுக்கினது. காரம் ஜாஸ்தி வேணும்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இதுல போட்டு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இருந்தா கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தோசை டவால நல்லா எண்ணெயை ஊத்திக்கலாம். நல்லா ஸ்டவா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கலவையை எடுத்து நம்ம தோசை கல்லுல ஊத்தலாம். நல்லா தின்னாவே வருங்க. பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சாங்கன்னு வைங்க, இந்த ஒரு தோசையை கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைச்சிரும். இதுல இருந்து வெஜிடபிள்ஸும் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு, முட்டை இருக்கு. அப்ப ரொம்ப ஹெல்த்திங்க இந்த தோசை. மேல கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம வீட்டுல என்ன சட்னி வச்சிருக்கோமோ அந்த சட்னியோட சாப்பிடலாம். இல்லைன்னா பொடி கூட வச்சு கூட சாப்பிடலாம். இல்ல வெறுமன தோசையா சாப்பிடலாம். நீங்க இதை உங்க வீட்டுல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.